ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா a system consists of n particles each of mass m, n particles separated into two parts such that the force between them is maximum and the force between them is minimum, then f max by f minimum is அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ரெண்டு கேசஸ்லேயும் ஆர் வந்து சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மகிட்ட ஒரு மாஸ் இருக்குது எம்னு சொல்லிட்டு, இந்த மாஸை நம்ம வந்து ரெண்டாக பிரிக்க போகிறோம். சே எக்ஸு, இன்னொன்று எம் மைனஸ் எக்ஸு. இப்போ இந்த ரெண்டு மாஸை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? இப்போது இந்த எக்ஸு எம் மைனஸ் எக்ஸை எப்படி பிரித்தா மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து 1ன்ட்டு ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பரை நான் எப்படி பிரிக்கலாம்? 1/2 1/2ன்னு பிரிக்கலாம். அப்படி இல்லாட்டி 1/4 3/4ன்னு பிரிக்கலாம். அப்படி இல்லாட்டி 1/8 7/8 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இப்போ இதில் நல்லா பார்த்தா தெரியும், நம்ம 1/2 1/2 எக்ஸாக்டாக அந்த ஹாஃபாக பிரிக்கும்போது இந்த மாஸ் ரெண்டும், மற்றபடிக்கு நம்ம மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி எம்மு எம் மைனஸ் எக்ஸு எக்ஸு எக்ஸ் எம் மைனஸ் எக்ஸு ஆறு ஸ்கொயரு. சரியா? இதில் வந்து இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. ரிமைனிங் இந்த மாஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை ஆகுது. அப்போ 1/2 இன்ட்டு 1/2ங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு 1/4 விச் இஸ் நத்திங் பட் 0.25. அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/16 வரும். 3/16 வேல்யூ வந்து 1/4 காட்டிலும் கம்மியாக தான் வரும். சி 3/16 பாருங்கள். 3/16 3/16 இஸ் 0.185 அப்படின்னு சொல்லி வருது. அதே மாதிரி 7/64 போட்டிங்கன்னா இன்னும் இதை காட்டிலும் கம்மியாக வரும். அப்போது நம்மளுக்கு வந்து மாஸை சரி பாதியாக பிரித்தோம்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ வருது. அதே மாதிரி இந்த ஒரு வேல்யூவை எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் கம்மி பண்ண முடியுதோ, எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வந்து மினிமம் ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, a system consists of n number of particlesன்றாங்க. n particles each of mass m. அப்படின்னா மொத்தமாக இதில் எவ்வளோ மாஸ் இருக்குது? nmங்கிற மாஸ் இருக்குது. ஓகே, அப்போ இதை நான் எப்படி பிரிக்கலாம்? மேக்ஸிமம் ஃபோர்ஸுக்கு nm/2ன்னு பிரிக்கலாம், இன்னொன்று nm/2ன்னு பிரிக்கலாம். ஓகே ரைட். அதே மாதிரி இதனுடைய மினிமம் ஃபோர்ஸுக்கு நான் எப்படி பிரிக்கலாம்? எனக்கு ஒரு மாஸ் வந்து ரொம்ப ரொம்ப மினிமமாக இருக்கணும். ரொம்ப ஒரு மினிமமாக இருக்கணும்னா இதில் இருக்கிறதுலே மினிமமான மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் தான். அப்போது அந்த மாஸை வந்து நம்ம எம்முன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து மேக்ஸிமம் ஃபோர்ஸுக்கு இந்த மாதிரி மாஸ் பிரிச்சுருக்கிறோம். மினிமம் ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்முன்ட்டு ஒரு மாஸ் வச்சுக்கிடுவோம். ரிமைனிங் இருக்கிறது வந்து எவ்வளோ இருக்க போகுது? n-1 m அப்படிங்கிற மாஸ் வந்து இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஃபோர்ஸுக்கு இப்படி பிரிக்கிறோம், மினிமம் ஃபோர்ஸுக்கு வந்து இப்படி பிரிக்கிறோம். ஓகே, இப்போது மற்ற எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். g/r² இது எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். அவங்க கேட்குறது f max by f minimum தான். ஸோ அதனால் டேரெக்டாக f max by f minimum is equal to nm/2 nm/2 divided by m into n-1 m அப்படின்னு வந்து போடுறோம். ஓகே, ஸோ இதை கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணிங்கன்னா எப்படியும் m² வந்து கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது வந்து n² மேலே இருக்கும். ஓகே, கீழே வந்து இந்த 2 × 2 4 n-1 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுதான் உங்களுடைய வேல்யூ. ஓகே.